என் பையன் பேர் மகேஷ் சார். அவங்க நான் ஒரு கனவோட கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கான். ரேங்க் கார்டுக்கு கையெழுத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. என்னோட சுச்சுவேஷன் நான் எங்க வீட்டுக்கார் ஃபாரின்ல இருந்தாரு. நான் கையெழுத்து போட அந்த இடத்துக்கு போக முடியல. அப்ப ஒரு 2 நாள் கழிச்சு நான் போறேன். பையன் அங்க இல்ல. அப்ப நான் மிஸ்ஸை கேட்கறேன், அந்த தட்டி இங்க இல்ல அப்படின்னாங்க. எங்க மிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அவன் எல்கேஜில உட்காந்துருக்கான் அப்படின்னாங்க. அவன் 3rd ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், ஏன் எல்கேஜில உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்னுத்துக்கு அது உதவாது, அது மாடு மேய்க்க தான் லாக்கி. அவனை கொண்டு இங்க நீங்க விட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அது அவனுக்கு அதுவே மனசுல ஒரு உருவாகிருச்சு. நம்மளுக்கு படிப்பு வரல, நம்மள இவ்வளவு மட்டமா பேசுறாங்க, நம்மளுக்கு படிப்பே வரல. நான் அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுத்தேன். நான் சொல்றேன் சார், 100%ல 90% என் பசங்க வளர்றதுக்கு காரணம் நான் தான் சார், எங்க வீட்டுக்காரர் தான் சார், பேரண்ட்ஸ் தான் சார். ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இது. இந்த காலத்துலயும் நடந்துட்டு தான் இருக்குது. உடனே ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நாங்களாம் அந்த காலத்துலலாம் படிக்கும்போது எங்களை இதோட கேவலமெல்லாம் எரிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த காலம் வேற, இப்போ நடக்கிற காலங்கள் வேற. இப்போ உள்ள காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டம். இப்போ ஒருத்தனை நம்ம எக்ஸாம்பிள், ஒருத்தனை மக்கு நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம், அவங்க ஒண்ணு கோவப்பட்டு அந்த டீச்சரை அடிக்க போறான், இல்லைன்னா வெட்ட போறான். 2வது விஷயம், அதையே நினைச்சு நினைச்சு அப்படியே அவன் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி சில டைம் தப்பான முடிவுகளும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலத்துல நடக்குது. 3வது விஷயம் என்னடான்னா, அதையே நினைச்சு நினைச்சு நிறைய பேர் படிப்பையே நிறுத்துறாங்க. இது இப்போவும் நடக்குது. நாம் படிக்கும் போதும் நடந்திருக்கு. நார்மலான ஒரு விஷயம் தானே ப்ரோ. படிக்கலைன்னா மக்குன்னு சொல்றதும், இப்படி வெளியில முட்டி போட வைக்கிறது, ஓகே, இதெல்லாம் நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையன். அதாவது அந்த டைம் தான் அவனோட ஸ்டார்டிங் பீரியடுன்னு சொல்லலாம். இன்னும் அவன் மனதளவுல அவன் ரொம்ப வலிமையானவன் கிடையாது. இப்போ என்னை மாதிரி வயசுல உள்ள ஒரு பையனை நீ மக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தை நான் நிறையவே கேட்டிருக்கேன். இந்த வயசுல என்னால அதை நார்மலா ஹேண்டில் பண்ண முடியும். மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் அதை பத்தி நினைச்சுப்பேன். 3வது மணி நேரம் நான் மறந்துடுவேன். இந்த வயசுல என்னால அது முடியும். ஆனா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனை இந்த அளவுக்கு நீங்க புல்லி பண்ணீங்க அப்படின்னா, அவனால ஸ்கூலுக்கு வர்றதுக்கு தோணாது. இன்னொன்னு, அந்த டீச்சரோட பீரியட் வந்தா அவனுக்கு அப்படியே பதறும். நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்கும் அவனுக்கு. இது ஒரு டீச்சர் செய்றாங்க அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு டீச்சர்ஸ் தான் இந்த காலத்துல இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு சில டீச்சர்ஸ் தான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லல. நான் படிக்கும்போதே என்னையோ எனக்கு சார்ந்தவங்க நிறைய பேத்துக்குமே இது நடந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா, நான் படிக்கும்போதெல்லாம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. குறிப்பிட்ட ஒரு மதத்த கேவலமா பேசுவாங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்த நான் எது என்னன்னுலாம் சொல்ல விரும்பல. என் கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான். இவங்க வேற ஒரு டீச்சர் ஒரு வேற ஒரு மதத்துல உள்ளவங்க. இந்த பையன் வேற ஒரு மதத்துல உள்ளவங்க. அவங்க ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடியே எல்லார் முன்னாடியுமே அந்த பையன சொல்லியிருக்கிறாங்க. இவன் இந்த மதத்த சார்ந்தவங்க, இவங்கலாம் குளிக்க மாட்டாங்க, இவங்கலாம் சுத்தமாவே இருக்க மாட்டாங்க, இவங்கலாம் அதுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தைகள்லாம் நான் படிக்கும்போதே நடந்திருக்கு. நான் படிக்கும்போது. இந்தியால இந்த மதம் தான் முதல்ல வந்தது. அதனால இவங்கலாம் அது இதுன்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போதே இது நடந்தது உண்மை. இதெல்லாம் நார்மலான விஷயம் தான். இதெல்லாம் எதுக்கு ப்ரோ வீடியோலாம் போட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னா, என்ன கதைன்னா, இந்த மாதிரி சாதாரண விஷயத்த சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன விஷயம் மாரி தான். ஒருத்தன் கடுப்பாயி டீச்சர அடிக்க போவான். இல்லன்னா 2வது அதையே நினைச்சு புலங்கி புலங்கி தப்பான முடிவு எடுப்பான். இல்லன்னா அவனுக்கு இப்போனா சின்ன பசங்களுக்கே ஹார்ட் அட்டாக்லாம் வருது. அந்த அளவுக்கு மோசமாயிட்டு இருக்கு. 3வது படிப்பை விட்டுர்றானுங்க. எதுக்கு போட்டு நம்மலாம் படிச்சுக்கிட்டு நம்மள இவ்வளோ கேவலப்படுத்துறாங்க, எதுக்கு போட்டுன்னு சொல்லி வெளியில சாதாரண வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க இப்போ உள்ள பசங்க. இந்த ரீசெண்டா 11ன்னு ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆனது பார்த்துருப்பீங்க. அந்த மாரியும் நான் படிச்ச ஸ்கூல்ல நடந்திருக்கு. எனக்குமே நடந்திருக்கு. கிளாஸ்ல இருக்கிற பசங்கலாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மாரி டார்கெட் பண்றது. அதனால ஒரு பையன் காண்டாயி, இப்பலாம் கொலை பண்ற ரேஞ்சுக்குலாம் போனோம் ப்ரோ அப்படின்னா, நடக்குது. இந்த காலத்துல இது நடக்குது. நடந்ததால தான் அதெல்லாம் படமா பண்ணி போடுறாங்க. அதனால கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. நம்மளே ஒரு கொலைகாரன உருவாக்க வேண்டாம். அவன ஒரு கொலைகாரனா உருவாக்க வேண்டாம். இல்ல அதையே நினைச்சு நினைச்சு அவன ஒரு புலங்குற மனுஷனா இருக்க வேண்டாம். அந்த பையன இதே ரேஞ்சில இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா, அவன் மேலயே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிரும். இப்ப வீட்ல போனா வீட்லயும் தெரியாத்தனமா நீ இதுக்கு லாயக்கு இல்ல அப்படின்னா, ஸ்கூலுக்கு போனாலும் இப்படி சொல்றாங்க, வீட்ல போனாலும் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையனோட மனநிலை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். தயவு செஞ்சு இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. உங்கள நம்பி பேரண்ட்ஸ் இந்த மாரி ஸ்கூல்ல விடுறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு நல்ல வழிகாட்டியா இருங்க.